மனம் கவர்ந்த பாடல்கள் அடங்கிய கீபேட் கார்வா மொபைல். இலக்கியாவுக்கு முன்னாடி இந்த வீட்டுல இருக்க எல்லாரும் என்னதான் பாராட்டணும், என்னதான் விழுந்து விழுந்து கவனிக்கணும் அப்படின்னு கன்சீவா இருக்கிறதா சொல்லி ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க அஞ்சலி வீட்டுல இருக்கக்கூடிய எல்லாரையுமே. ஆனா அவங்க நடந்துக்கிறது ஒரு விதமான சந்தேகத்தை கிரியேட் பண்ணுது இலக்கியாவுக்கு. ரீசெண்டா வந்த இலக்கியா சீரியல் ப்ரோமோல என்ன ஆச்சுன்னா, அஞ்சலி அவங்களோட ரூம்ல டேப்லெட்டை மறைச்சு வச்சது, சில விஷயங்கள்ல பிரெக்னெண்டா இருக்கேன் அப்படிங்கறத மறந்து பண்ணிட்டு இருக்கிறது, இது எல்லாத்தையுமே ஞாபகத்துல வச்சு இலக்கியா டாக்டர் கிட்ட போய் செக் பண்ணலாம் அப்படின்னு அஞ்சலியை கூட்டிட்டு வராங்க. கார்த்திகையும் சேர்த்து கூட்டிட்டு வராங்க. ஆனா டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கும்போது அஞ்சலிக்கு ஒரு விதமான பயம் ஆரம்பிக்குது. எங்கடா நம்ம பிரெக்னெண்டா இல்லாதது எல்லாருக்கும் தெரிய வந்துடுமோ அப்படின்னு பயப்படுறாங்க. டாக்டரும் அதுக்கேத்த மாதிரி அஞ்சலிய பத்தி கார்த்திக் கிட்டையும் இலக்கியா கிட்டையும் சொல்லிட்டு இருக்காங்க. அஞ்சலி பிரெக்னென்டாவே இல்ல அப்படின்னு சொல்ல அதை கேட்ட கார்த்திக்குக்கும் இலக்கியாவுக்கும் பயங்கரமான ஷாக்கு. என்னடா இது, இந்த வீட்டோட வாரிசு அஞ்சலி தான் கொடுப்பா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தோமே அப்படின்னு கார்த்திக்கு ஒரு பெரிய ஏமாற்றம் தான் கிடைக்குது. என்னையவே குழந்தை விஷயத்துல இப்படி ஏமாத்திட்டேன்னு சொல்லி சும்மா பலார்னு அடிக்கிறாரு அஞ்சலியே கார்த்திக். இந்த வீட்டுல வாரிசு வரப்போகுது அப்படிங்கிறதுக்காக விழுந்து விழுந்து விரதம் இருக்காங்க இலக்கியா. அவங்களுக்கும் டாக்டர் சொன்னது ஒரு பெரிய அதிர்ச்சிகரமான விஷயமாவே இருக்கு. இதுக்கப்புறம் என்னாச்சு, உண்மை தெரிஞ்சு கார்த்திக் அஞ்சலியை என்ன பண்ணினாரு, அஞ்சலி இதுக்கும் ஏதாவது டிராமா பண்ணனாங்களா இல்லையா அப்படிங்கறத வரக்கூடிய எபிசோட்ல பார்க்கலாம். அஞ்சலி கர்ப்பமாவே இல்ல. இந்தா இருக்கேன்னு என்கிட்டயே போய் சொல்லுவேன். சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.